ஆனாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ 60 நாள்லேயே ஒரு ரெயினை முடிக்கணும்னா அப்போ ஏன் கோடியவே சாம்பியனாக வச்சிருக்கலாமே, ஏன் கோடி ரோட்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை தோக்க வச்சானுங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரணும். இதை பற்றி நமக்கு ட்ரஸ்டடான இன்சைடர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு பிடபிள்யூ இன்சைடர் அண்ட் ஆல்சோ ஃபைட்ஃபுல் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஏன் கோடி ரோட்ஸ் வந்து ட்ரூ மேக்னெட் கிட்ட சாம்பியன்ஷிப்பை தோத்ததுக்கப்புறம் மறுபடியும் ரீக்ளைம் பண்ணணும், 60 நாள்லேயே ரெயினை முடிக்கிற லெவலுக்கு அப்படி என்ன வந்துச்சுன்னு கேட்கும்போது இந்த இடத்துல அவங்க என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, டபிள்யூபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை ராயல் ரம்பிள் அண்ட் ஆல்சோ எலிமினேஷன் சேம்பர் இந்த ரெண்டுலேயுமே அவரோட பிரசன்ஸ் இருக்கணுன்றதுக்காக தான் இதை பண்ணியிருந்தாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போதே ஐடியா வருது. அண்ட் ஆல்சோ இதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நம்ம கோடி ரோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் அண்ட் எலிமினேஷன் சேம்பரில் வைக்கிறது அவருடைய பிரசன்ஸ் இருக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிக்கெட் சேல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. டிக்கெட் சேல்ஸ் போக ஒரு சில வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலிமினேஷன் சேம்பர், இந்த மாதிரி ராயல் ரம்பிள், ஸோ லேடர் மேட்ச் இந்த மாதிரி இருந்தாருன்னா ரேட்டிங்ஸ் நல்லா வரும்ன்றதுக்காக தான் டபிள்யூபிள்யூ இன்டென்ஷனலாக இதை பண்ணாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க.